என்னதான் விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி அவங்க இவங்க நம்ம எவ்வளவு பேரை பத்தி பேசினாலும் இந்த மனுஷனுக்கு ஒரு தனி மரியாதை நிஜமா எவ்ரி கிரிக்கெட் ஃபேன் வில் ஹோல்ட் இன் தேர் ஹார்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அது ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல அது வந்து மென்டலி நம்மளை வந்து நிறைய யோசிக்க வைக்கும். நம்ம கிட்ட வந்து ஸ்டெபிலிட்டி இல்லையா, நம்ம சரியா ஆடலையா, நம்ம ஏன் மாத்திட்டே இருக்காங்க, மற்றவங்களுக்குலாம் ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் கொடுத்து உட்கார வச்சுறாங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க என்ன வேணா யோசிக்கலாம். அதை நீங்க நெகட்டிவா எப்படி வேணா எடுத்துக்க முடியும். ஆனா அது அனைத்தையும் பாசிட்டிவா மட்டுமே கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்ஸ்ல காட்டுற ஒரு நபர் அப்படின்னா அது கேஎல் ராகுல். அக்ராஸ் த ஃபார்மட்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு, ஐபிஎல்ல போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காரு, இந்த பக்கம் டெஸ்ட் ஃபார்மட்ல போட்டு அடிக்கிறாரு, இங்க ஓடிஐலயும் அடிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு 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 பிரைம் டைம் அப்படின்னு சொல்லலாம் கேஎல் ராகுலை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 2 இயர்ஸ் தான் இந்த வருஷம் அண்ட் இந்த வரப்போற 2026 வில் பி வெரி 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 ரிமார்க்கபிள் இயர் ஃபார் கேஎல் ராகுல் அப்படின்றத வந்து அவர் இப்ப இருக்கிற இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்மளால பார்க்க முடியுது.